பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யான் அவதீர் விஷமோ யதா. பரீட்சித் கேட்கிறான் சுகபிரம்மம் கிட்ட, என்னுடைய மூதாதையர்களுக்கு பெருமாள் இப்படிதானே சொல்லியிருக்கார். மூதாதையர்கள்னா யாருன்னா பரீட்சித்திற்கு இல்லையா, பரீட்சித்துடைய திருத்தந்தையார் அபிமன்யு, அபிமன்யுடைய திருத்தந்தையார் அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு ரொம்ப சகாவாய் கூட தோழனாய் இருந்தவர் எம்பெருமான் சாக்ஷாத் கண்ணன். அப்படின்னா மூதாதையர்கள்ல இருந்த அர்ஜுனனுக்கு பெருமாள் சொல்லியிருக்கார் சமஃப் பிரிய சுகிருத் பிரம்மன் சமோகம் சர்வபூதேஷு, எல்லோருக்கும் நான் பொது. அப்பா அவன் கேட்கிறான், எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பெருமாள் பிரஹ்லாதனை பார்த்து அப்படி அனுகிரகம் பண்றார். அப்படியே தேசிகன் எடுக்கிறார், நரசிம்மர் பிரஹ்லாதனை பார்த்தா கண்லேந்து பால் சொரியர்தான், அவ்வளவு வாத்சல்யமா பெருமாளுக்கு பிரஹ்லாதனை பார்த்தா. பிரஹ்லாதனை கண்டால் ஒரு அவா, பிரஹ்லாதன் மீது தயை, பிரஹ்லாதன் மீது அனுகம்பா, பிரஹ்லாதன் மீது வாத்சல்யம், that benign grace and benevolence is smeared on this boy called Prahlada on one side. ஒரு பக்கம் பிரஹ்லாதன் மீது அப்பேற்பட்ட அனுகிரகம், இன்னொரு பக்கம் சுகபிரம்மே ஹிரண்யனை போட்டு கிழிக்கிறாரே, அப்போ நைர்கிரண்யம் இருக்குன்னு தோணலையா? isn't he merciless towards the other child? இல்லையா? என்ன பண்ணிருக்கணும், हिरण्यकशिपु आओ इधर, ऐसा मत करना, ठीक है, सॉरी बोल. प्रहलाद से सॉरी बोल, प्रहलाद both of you become friends. இந்த சின்ன பசங்களுக்கு சமாதானப்படுத்துற மாதிரி பெருமாள் அமைச்சிருக்கணும். அதானே ஒருத்தனை போட்டு கிழிச்சுட்டு இன்னொருத்தனை பார்த்து அருள் சுரந்து அப்புறம் நான் வந்து வைஷமியம் நைர்கிரண்யேன சாபேக்ஷத்வாத்துன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டால், இங்கதான் ரொம்ப நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சு கொடுத்தோம், அது புரிஞ்சு கொடுத்தோம். இப்போ என்னன்னா பெரியோர்கள் இதை எப்படி சொல்றா, நம்ம கண்களுக்கு பெருமாள் கிழிக்கிறதோ கோபிக்கிறதோ சீரியஸா பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? பார்த்தாலே அப்பா நரசிம்மர்னு நினைச்சாலே கொஞ்சம் கதி கலங்கும். ராமன்னா எத்தனை வேணாலும் திட்டலாம், கிருஷ்ணன் என்ன வேணாலும் பண்ணா அவர் ஒன்றும் கேட்கவும் மாட்டார். நரசிம்மர்னா கொஞ்சம் எல்லாரும் பயப்படுவா, ஓஹோ நரசிம்மர் கொஞ்சம் வருவர் கிழிச்சுடுவார் சுவாமி, இவர் கொஞ்சம் பொறுத்துட்டே இருக்க மாட்டார், வாய்தாவே வாங்க மாட்டார், ஏதோ ஒரு தகராறு நடந்துரும் அப்படின்னு ஒரு பயம். அப்போ நரசிம்மர்னு சொன்னா ஒரு பயம் வருது. அந்த நரசிம்மர் கிழிச்சிருக்கார் போட்டு அப்படின்னா நைர்கிரண்யம் இருக்கேன்னு தோணித்துனா, இதை நம்ம உலகியல் ரீதியில பாருங்க. ஒரு திருத்தந்தையார் தாயாருக்கு 2 குழந்தைகள். முதல் குழந்தை நன்னா க்ஷேமமா இருக்கு, ஆச்சாரிய அனுகிரகம் நன்னா இருக்கு. ரெண்டாவது குழந்தைக்கு right since birth there is some problem with the production of insulin. நம்ம வயத்துக்கு அதெல்லாம் ஒன்று இப்போ லிவர் வந்து பைல்னு ஒன்று ஆகுதி பண்ணோம். அப்புறம் இந்த பேங்க்ரியாஸில் வந்து இந்த ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட் ஒன்று இருக்குது, அதில் இருந்தால் இன்சுலின் ஒரு பெரிய பகவத் ஆச்சாரிய கட்டாட்சத்தில் ஒரு ஜூஸ் வரும், அது ஒரு ஆகுதி கொடுக்கும். 4-5 பேர் இந்த ஹோமம் பண்ணிட்டு இருப்பா, உள்ள நம்ம இங்கேருந்து ஒரு ஆகுதி கொடுத்துட்டோம், அது போயிட்டே இருக்கு, அது கலந்து அறுசுவையும் போயிட்டே இருக்கு, சொஜ்ஜி போகிறது, பஜ்ஜி போகிறது, அதை போகிறது, பெரண்ட தொகையல் போகிறது. ஏறக்குறைய பெரண்ட தொகையல் பண்ணி நமக்கே யாராவது பெரண்ட தொகையல் பண்ணுற மாதிரி வச்சுருவோம், ஏன்னா தேவசத்துக்கு தான் பண்ணுவா, சாப்பிட்டுட்டே இருந்தால் நமக்கே பண்ண வேண்டியது தான். அதனால அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பைல் அந்த இன்சுலின் சொல்றது, இவன் சாப்பிட்றதுக்கு எவ்வளவுதான் நானும் இன்சுலின் கொடுத்துட்டே இருக்குது, அதுவும் பாவம் கஷ்டப்பட்டு இருக்கு. அதெல்லாம் ஆனவுடனே அது வயத்துல போய் அதில் நிறைய ஆசிட் எல்லாம் இருக்கும், வயத்துல ஆயிரக்கணக்கான ஆசிட், வங்க கடல் கடைந்த மாதவரை சப்தமே நமக்கு எப்போ கேட்கும் பாருங்க. ரொம்ப சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கடப்படா கடப்படான்னு ஒரு சத்தம் கேட்கும், அது உள்ள அரைஞ்சிட்டு இருக்கு, அல்ட்ரா கிரைண்டர் உள்ள போயிட்டே இருக்கு. அதுவும் ஏகாதசி ஆயிடுச்சுனாலும் அதுக்கு அஸ்தமனமே கிடையாது, அது இட்லி வந்துடுதே, இப்படி அரைஞ்சுட்டே இருக்கு. அதுல பாருங்க ஒவ்வொன்னும் பகவான் நமக்கு எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கார். இந்த லிக்விட் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது காம்பன்சேட் பண்றதுக்கு இது இல்லையா, அதனால தானே ஆசிட் ரீஃப்ளக்ஸ் அது இதெல்லாம் சொல்றோம். அப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு இன்சுலின் ப்ரொடக்ஷன் அவ்வளவா இல்லை. அந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஷாக். ஏன்னா முதல் குழந்தை க்ஷேமமா இருக்கு, அப்பா அம்மா ஹெல்தி. எதுக்குதான் இந்த கையில ஒரு வாட்ச் போட்டு ஃபிட் பிட் 10,000 நடக்கணும், ஏறணும், ஓடணும், தாவணும், ப்ரௌன் ரைஸ் தான் சாப்பிடணும், கீன்வா தான் சாப்பிடணும், நோ ஆயில், நோ டால்டா, நோ ஆல் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில், இப்படி இருக்கா. அந்த குழந்தைக்கு இன்சுலின் ப்ராப்ளம். அதுக்கு முதல் நாள்லேருந்து டாக்டர் கிட்ட போறா. அதுக்கு டாக்டர் சொல்லி வச்சிருக்காரு, இதை பாரு இந்த குழந்தைக்கு ரொம்ப ஸ்வீட் எல்லாம் கண்ணில் காமிச்சுடாது, இந்த குழந்தை தவிக்கும்னு சொல்லியிருக்கா. இப்போ அந்த முதல் குழந்தைக்கு அவ்வளவு ஞானம் இல்லை. அப்போ அந்த முதல் குழந்தை என்ன பண்றது, அது மைசூர் பாகு சாப்பிடும்போது அந்த 2வது குழந்தை கொடுக்குது, அதுக்கும் பாவம் சாப்பிடணும்னு ஆசை. இதை பார்க்கக்கூடிய அம்மா ஓடி வந்து என்ன பண்ணுவோம்,
வேண்டாண்டா நீ கொடுக்காது, அவன் கொடுக்காது. அப்ப ரெண்டாவது குழந்தை தப்பா எடுத்துக்கும், ஏன் அண்ணா மட்டும் சாப்பிடலாமா, நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு அது நினைக்கும். ஆனா அம்மாக்கு தெரியும் வாட் இஸ் த ப்ராப்ளம். ரெண்டாவது நாள் அந்த முதல் குழந்தை அந்த இனிப்பை கொடுக்கும்போது அம்மா என்ன பண்ணுவோம், நான் நேத்தே தான் முட்டை சொன்னேன் வாங்க அப்படின்னு 2 அடி போடுவோம். நான் தேர்ட் பர்சன் வெளியிலேன்னு பார்க்க, நீ எல்லாம் ஒரு தாயா? ஒரு குழந்தை இனிப்பு கேட்கும் போது தடுக்கக்கூடியவள் நீ எல்லாம் ஒரு தாயா? அதுக்குன்னு ஒரு குரலை வேற மாத்திக்கணும் இல்லையா? சாதாரணமா நான் பேசுற தமிழ்ல பேசல, நீங்க எல்லாம் உபன்யாசத்துக்கு தான் கூப்பிடுவேன். மேடை பேச்சுல பேசணும்னா அதுக்குன்னு ஒரு தமிழ் மாற வேண்டும். கையை இப்படி நீட்டணும், காலை இப்படி நீட்டணும், கர்ச்சீஃபை வச்சு தொடச்சுட்டே இருக்கணும். எல்லாம் என் பின்னாடி 4 பேர் நிக்கணும். நான் பேசுறதுக்கு நீங்க தட்டுறீங்களோ இல்லையா, அவ தட்டணும் கை. எல்லாம் உண்டு. என் பின்னாடி எத்தனை பேர் இருக்கா பாருங்க. என் பின்னாடி யார் இருக்கா? பெருமாள் தான் இருக்க, அவ்வளவுதான். அதனால எல்லாம் சொல்ல வேண்டும். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, as a third person with very amateur comments that lack any kind of acumen or maturity, I go and admonish the mother. அம்மாவை போய் வைக்கிறேன். ஒரு குழந்தை கேட்கும் போது உனக்கு அந்த மைசூர் பாக கொடுக்க தெரியலையே, அம்மா கொஞ்சம் தைரியசாலியா இருந்தா எனக்கு ஒரு அடி போடுவோம். நீ என்ன உனக்கு தெரியும், என்ன இங்க நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா, என்னவோ யூ ஆர் கெட்டிங் ஜட்ஜ்மெண்டல் அபவுட் திஸ். அதேதான் ஹிரண்யகசிபு சம்பவம். பெற்ற தந்தை கஷ்யபர் சாஸ்திர வல்லுனர். அவர்கிட்டேந்து ஞானத்தை பருகிய ஹிரண்யகசிபுவுக்கு தெரியாதா பெருமாளுடைய பக்தனை துன்புறுத்த கூடாதுன்னு? அவன் என்ன ஒண்ணுமே தெரியாதவனா? இஸ் ஹி இக்னரண்ட்? படிச்ச அப்பா கிட்ட வேதம் படிச்சிருக்கான், சரீரம் வேற ஆத்மா வேறன்னு சொல்ல தெரியுது. ஆனா ஒரு குழந்தை நாராயண நாமம் சொன்னா நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாய வென்று பெரியாழ்வார். அந்த குழந்தை வாய் திறந்து சொல்லும் போது நம்மளான வாட்ஸ்அப்ல வீடியோ எடுத்து லுக் அட் மை சன் பிரகலாதன் அப்படி கொண்டாடி இருப்போம், சூப்பர் சிங்கர்ல எல்லாம் அமைச்சிருப்போம் இல்லையா? இந்த அப்பா போட்டு அதுக்கு யானை வச்சு மிதி, ஏதோ ஒரு விஷத்தை கொடுத்துரு, இப்படி எல்லாம் உழைக்கிறார். அப்ப பெருமாள் என்ன பண்ண